அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது குருநாதர் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து ஒரு மனிதனுக்கு ஜாதக ரீதியாக வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவங்களை பற்றி நம்ம பேச போறோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 11ஆம் பாவங்களை வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவங்கள் என்று சொல்லுவோம். அதில் இந்த 3ஆம் பாவம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகருடைய தன்னுடைய சுய முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும். 6ஆம் பாவம் என்பது அந்த ஜாதகர் போராடி ரொம்ப கடினமாக போராடி ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு பாவம் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவம் என்பது அந்த ஜாதகர் நினைத்தபடியே அவருடைய ஆசை என்னவோ நினைத்த மாதிரியே ஒரு கோல் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் ஜாதகர் நினைத்தபடியே அவர் ஆசைப்படியே வெற்றி அடையக்கூடிய ஒரு பாவம் ஆகும். அப்போ இந்த 3, 6, 11ஆம் பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்றிருந்தால், 3ஆம் பாவம் வலுப்பெற்றிருந்தால் அவருடைய சுய முயற்சியால் அந்த ஜாதகர் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். 6ஆம் பாவம் வெற்றி அடைந்த அந்த பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய கடுமையான போராட்டங்களுக்கு அப்புறம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதற்கடுத்து 11ஆம் பாவங்கள் பலம் பெற்றிருந்தால் அவர் எந்த மாதிரியான ஒரு நினைக்கிறாரோ அவர் ஆசைப்படியே வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவங்களா அது இருக்கும். அப்படி இல்லாம இந்த 3 பாவங்களில் இந்த 3 பாவமுமே அந்த ஒரு ஜாதகத்துல மைனஸா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம அந்த வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அந்த ஜாதகருக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ நம்ம ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும். ஒரு தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க என்னவோ ஒரு மனசுல ஒரு நினைக்கக்கூடிய ஒரு அந்த விஷயத்துல அந்த ஒரு ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு திருமண விஷயமா இருக்கட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் சார்ந்த அந்த இதுல ஒரு வெற்றியை கொடுக்கணும்னா இப்ப இந்த விஷயம் இந்த பாவங்கள்லாம் ஒரு அளவுக்கு கெடாம ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும். அப்போ கெட்டு போயிருந்தது, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப 3ஆம் பாவம் சொல்லிட்டு ஒரு ஜாதகருடைய சுய முயற்சியால் கொடுக்கக்கூடிய வெற்றி நம்ம சொன்னோம் இல்லையா. இப்ப 3 என்னாலே குரு பகவான் தான். இப்ப சுய முயற்சியால் ஒருத்தர் வெற்றியை அடையணும் அப்படின்னா 3 அந்த எண்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அப்போ இந்த குரு பகவானை அவங்க நல்லா வணங்கிட்டு வரணும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு விளக்கு போட்டு அந்த குரு பகவானுக்கு அந்த பிடித்தமான மூக்கடலைன்னு சொல்லுவாங்க, அந்த மூக்கடலையே தானியமா ஒரு ஏதாச்சும் ஒரு சுண்டலாக அந்த அவிச்சியோ அல்லது ஏதோ ஒரு தானியமா அதை அந்த குரு பகவானுக்கு போய் படைச்சிட்டு வியாழக்கிழமை தோறுமே இதை தொடர்ந்து அவங்க பண்ணாங்கன்னா சுய முயற்சியால் அவங்களுக்கு வெற்றியை குடிக்கக்கூடிய ஒரு தருணமா அது நிச்சயமா அமையும். அப்போ நம்மளுடைய சுய முயற்சியால் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அந்த 3ஆம் பாவம் தான் சுய முயற்சியால் ஒருத்தர் ஜெயிக்கக்கூடிய ஒரு பாவம். அந்த எண்களை ஆதிக்கமாக படித்த குரு பகவானுக்கு நம்ம வியாழக்கிழமை தோறுமே அவங்க அந்த மூக்கடையிலேயே அவிச்சு எடுத்துன்னு போய் வச்சுட்டு கொண்டு போய் வர்றதோ அல்லது அந்த மூக்கடையிலேயே அந்த மாலை மாதிரி சரமாக கோவத்துட்டு போய் அந்த குரு பகவானுக்கு போடுவாங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தாலும் நிச்சயமா அந்த சுய முயற்சியால ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமா அது மாறும். அதற்கு அடுத்தா போல வாழ்க்கையை கொஞ்சம் கடினமா போராடி வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவம் 6ஆம் பாவம் ஆகும். 6ஆம் பாவம் என்பது 6. அதனுடைய எண் ஆதிக்கம் பெற்ற கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இப்போ வாரந்தோறுமே வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானுக்கு அந்த சுக்கிர பகவானுடைய தானியமான மொச்சக்கடலைன்னு சொல்வார்கள், அந்த மொச்சக்கடலையே அவிச்சு அதை ஒரு தானியமா நம்ம சுண்டல் மூக்கடையிலே அவிச்சு கொண்டு போவாங்கல்ல, அந்த போல அந்த பச்சை மூக்கடையிலே நம்ம அந்த பச்சை மொச்சை நம்ம அவிச்சு கொண்டுட்டு போய் அந்த சுக்கிர பகவானுக்கு ஒரு தானியம் அந்த பிரசாதமா அதை படிச்சுட்டு அவருக்கு வேண்டிய நம்ம ஒரு அர்ச்சனை ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமா நம்மளுக்கு அந்த 6ஆம் பாவம் மூலியமா கிடைக்கக்கூடிய வெற்றி நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதற்கு அடுத்த அப்புறம் 11ஆம் பாவம் என்பது நம்ம மனசு போல நம்ம என்ன நினைக்கிறோமோ இதை நம்ம அடையணும், இதை இந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு எதுக்கு ஆசைப்படுதோ அந்த விஷயத்துல நம்ம ஒரு வெற்றி அடையணும்னா அதற்குண்டான 11 அதுக்கு ஆதிக்கம் பெற்றவர் சந்திர பகவான் தான்.
அப்போ நம்ம சந்திர பகவானுக்கு திங்கட்கிழமை தோறுமே வந்து சந்திரனால வந்து நம்ம அரிசியை சொல்லுவோம், நெல்லை சொல்லுவோம். இப்போ அந்த அரிசியால் அந்த தானியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சக்கரை பொங்கலாக இருக்கலாம், அது புளியோதரையாக இருக்கலாம், அது இந்த எலுமிச்சை பழம் சாதமாக இருக்கலாம். இப்படி எந்த அரிசியால் வந்த எந்த உணவாக இருந்தாலும் சரி, அதை கொண்டுட்டு போயிட்டு அந்த சந்திர பகவானுக்கு படைச்சிட்டு நம்ம அந்த சந்திர பகவானை வந்து அந்த திங்கட்கிழமை தோறும் அந்த நெய்வேதி பிரசாதங்களை கொண்டு போயிட்டு அவருக்கு படைச்சிட்டு நம்ம வணங்கிட்டு வந்தோம்னாக்கா நம்ம அதன் ரீதியாக அந்த 11ஆம் பாவம் மூலியமாக வரக்கூடிய வெற்றிகளை நம்ம தாராளமா நம்ம கிடைக்கும். அப்போ நம்ம ஜாதக ரீதியாக நம்ம பார்த்துக்கணும். இப்போ 3ஆம் பாவம், 6ஆம் பாவம், 11ஆம் பாவம் எந்த பாவம் நம்மளுக்கு மைனஸா இருக்கு, அப்போ மைனஸா இருக்கிற பாவத்தை நம்ம வலுப்படுத்தணும். இப்போ 3ஆம் பாவம் மூலியமா நம்ம ஜெயிக்கணும், சுய முயற்சியால் ஜெயிக்கணும்னா இந்த குரு பகவான் நம்ம வணங்கணும். அப்போ 6ஆம் பாவம் மூலியமா வரக்கூடிய வெற்றியை நம்ம அடையணும்னா 6ஆம் பாவம் மூலியமா அந்த 6க்கு அதிபதியான வந்து சுக்கிர பகவான் நம்ம வணங்கி அதன் மூலியமா வரக்கூடிய வெற்றியை நம்ம தாராளமா அடையலாம். அப்போ 11ஆம் அந்த 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த அதன் மூலியமாக ஒரு வெற்றி நம்ம அடையணும்னா சந்திர பகவான் நம்ம இந்த திங்கட்கிழமை தோறும் வணங்கிட்டு வந்தாலே நான் சொல்லக்கூடிய இந்த அரிசியாலான தானியங்களை படைச்சிட்டு அவரை போயிட்டு வந்து ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு இந்த வாரந்தோறும் திங்கட்கிழமை நம்ம சேவிச்சுட்டு வந்தோம்னா இந்த 11ஆம் பாவம் மூலியமா கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்போ நம்ம சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து இந்த பாவங்களில் மூன்று பாவங்களில் எந்த பாவம் நம்மளுக்கு வலு எழுந்திருக்கு, வலுவா இருக்கு, வலு அடைந்த பாவங்கள் நம்மளுக்கு தன்னால வெற்றியை கொடுத்துரும். வலு கம்மியா இருக்கு, குறைந்த பாவங்களை வந்து நம்ம எந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரீதியாக வந்து வணங்கிட்டு வந்தாலே நம்ம அதனுடைய ரீதியில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து தாராளமாக கிடைக்கும். அப்போ அன்பர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு நிச்சயமா பண்ணாங்கன்னா இதன் மூலியமா கிடைக்கக்கூடிய வெற்றியை தாராளமா ஜாதகர்கள் அடையலாம். அப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவலை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.